ஆதினியே, ஆழித்தாயே, கடல் சூழ் உலகு காப்பதே அழகு என்கின்ற உன்னதமான லட்சணத்தை வைத்து கடலம்மா மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசறைக்கும் கட்சியினுடைய உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். உண்மையிலேயே கடலின் மீதான பார்வை ஆதி நீயே என்கின்ற ஒற்றை சொல்லில் இருக்கின்றது. உண்மையில் சுவையியலாளர் என்று சொல்லக்கூடிய அறிவியலாளர்கள் உயிரினுடைய ஆதி சுவை என்ன, ஒரு குழந்தை கருவிலே இருக்கும் பொழுது கருப்பையினுடைய நீரினுடைய சுவை என்ன என்று ஆய்வு செய்த பொழுது அந்த சுவை உவர்ப்பு சுவை. உவர்ப்பு என்பது உப்பினுடைய மிகுதியான தன்மை உள்ளது. சூரிய பெருநெருப்பிலிருந்து இந்த பேரண்டம் உருவான பொழுது பன்னெடுங்காலமான தொடர்ச்சியான மழை வெள்ளத்தினால் உருவாக்கப்பட்ட பள்ளமான இடங்களிலெல்லாம் நீர் சென்று சேர்ந்த ஒரு சூழல்தான் இந்த ஆழி என்கின்ற கடலானது. இந்த கடல்தான் உயிரின தோற்றத்தின் டார்வினுடைய இயற்கை தேர்வு கோட்பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது முதல் உயிரி தோன்றிய இடம் எது என்றால் இந்த கடல்தான் என்று சொல்வார்கள். கடல் என்பது கடல் அல்ல, இந்த பூமியினுடைய உடல். எதற்காக அப்படி நாம் சொல்கிறோம் என்றால், தரைவழியே ஓடி வருகின்ற நதி கடலில் முறையாக கலக்காவிட்டால் கடலினுடைய உப்புத்தன்மையானது நிலத்தில் ஏறி சிறுக 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 நிலத்தை அரித்து கொண்டு உள்ளே வந்து விடுகின்றது. அப்படி என்றால் இந்த பூமியை காக்கின்ற, நிலப்பகுதியை காக்கின்ற உடல் என்னவென்றால் இந்த கடல் தான். ஏன்னா இந்த உப்புத்தன்மைக்கும் ஆற்றின் வழியாக போய் சேருகின்ற நீரினுடைய தன்மைக்கும் இடையே உள்ள பிணைப்பு, அந்த பிணைப்பினுடைய தொலைவு எந்த அளவு பாதுகாக்கப்படுகிறதோ அந்த அளவு நீரின் தன்மையும் இந்த உப்பும் தன்மையும் அதை ஒட்டி வாழ்கின்ற உயிர்களின் தன்மையும் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட கடல் உருவாக்கிய முதல் நிலமான குமரிக்கண்டம், அந்த குமரிக்கண்டத்தினுடைய முதல் மாந்தர்கள் நமது தமிழர்கள். அந்த தமிழர்கள் பேசிய முதல் மொழி நமது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியினுடைய வீழ்ச்சியாக தான் உலகில் பரவி இருக்கின்ற எல்லா நாகரிகத்தினுடைய வேர்களை தேடி சென்றாலும் குமரிக்கண்டத்தில் வந்து நிற்கும். குமரிக்கண்டம்தான் உயிரின தோற்றத்தின் முதல் நிலம். அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் கடலம்மா மாநாடு நடத்துகின்ற அதே வேளையில் நாம் குமரிக்கண்டத்தை மீட்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. 2 வருடத்திற்கு முன்னதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, கிரஹாம் காக்காட்டினுடைய ஆய்வின்படி கன்னியாகுமரியிலிருந்து தெற்கு நோக்கி 500 மீட்டர் தொலைவில் தமிழர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய கோட்டை புதைந்து கிடக்கின்றது, மறைந்து கிடக்கின்றது என்று கிரஹாம் ஹான்காக் என்கின்ற ஒரு கடலாய்வாளர் பதிவு செய்தார். அந்த பதிவின் அடிப்படையில் நீங்கள் ஏன் இதை கடலாய்வு செய்யக்கூடாது என்று ஒரு மனுவை முடிச்சிட மனுவை நாம் உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளையில் தொடுத்தோம். அப்போ என்ன சொன்னது தெரியுமா? அரசின் தரப்பு சொன்ன பதிலை நான் இப்பயே பதிவு செய்கிறேன். குமரிக்கண்டத்தை ஆய்வு செய்கின்ற எந்த விவரமும் தமிழக தொல்லியல் துறைக்கோ கடல்சார் துறைக்கோ இல்லை என்று நாம் போட்ட ஆர்டிஐயில் வந்தது. அதே போலதான் குமரிக்கண்டத்தை தாண்டி பூம்புகாரில் இருக்கின்ற பூம்புகாரினுடைய கடலாய்வு, இந்த 2 கடலாய்விற்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்து, மனுவானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்னைக்கு விசாரணைக்கு இருக்கு. நாம நமது பண்பாட்டினுடைய வேர் தேடி பயணிக்க வேண்டும் என்றால் நாம் வெளிக்கொணர வேண்டிய தமிழர் அடையாளம் கீழடி மட்டுமல்ல, குமரிக்கண்டம். அந்த குமரிக்கண்டத்தை வெளிக்கொணர்கின்ற அந்த வேட்கையிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்று இந்த கடலம்மா மாநாட்டில் கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரி எழிலரசி அவர்கள்.